ஐயா the beautiful girl, the wonderful girl, ஒன்னே முக்கால் girl, ரெண்டே கால் யாருக்கு அப்படி இருக்கு? இல்ல இன்ச்சு போய் இன்ச்சா சொல்லிட்டு இருந்தீங்களே என்னன்னு என்ன வந்தோடனே சரண் அடைஞ்சிட்டீங்களே. செம்ம பிரகாஷ் ஆள் செம்ம கியூட்டா இருக்காப்ல. யாருன்னு அவர் தெரியாதா? யாரா இருந்தாடா செம்ம ஃபிகரா இருக்காப்ல. ஏங்க அவர் யாருன்னு தெரியாம அட யாரா இருந்தா நமக்கு என்ன? இல்ல கொஞ்ச நேரம் சவுடால் பேசிட்டு இருந்தியே. அது பேசினேன், ஒத்துக்கிறேன். அரிகரன் இருக்காப்ல இல்ல பப்புனு, அவரை பார்த்தா எனக்கு பிடிக்காது. அவரை மானங்கட்ட கேள்வி கேட்பேன், உங்களை கேட்க மாட்டேன். ஏன்னா நீங்க ஸ்மார்ட்டா இருக்கீங்க. ஏங்க அவரை நீங்க பார்த்தது இல்லையா அரிகரன்? ஐயே முன்ன பின்ன பார்த்தலப்பா, அதனால வச்சுக்கிட்டு செய்வேன். அரிகரனா எனக்கு பிடிக்காது. ஆனா இவரை பார்த்தா செம்மையா இருக்கு. அந்த அரியனை பார்த்தா பிடிக்காது, அரியனை பார்த்தா பிடிக்காது. சத்தியமா பிடிக்காது. அந்த ஈர வெங்காயம் நான் தான். என்ன சொன்னீங்க? நீங்க ஐ அம் அரிகரன். மோஷன் போயிட்டா குண்டிய கழுவிட்டா போ. ஐயோ அது இல்லங்க, நான் மோஷன் போயிட்டேன். பைத்திய பிடிச்சவளே. ஐயோ ஆம்புலன்ஸ்க்கு பிறந்தவளாட்ட. ஐயோ பிரகாஷ், ஐயோ ரூபன் என்னாச்சு? ஐயோ காசி என்ன என்னடி நடந்துச்சு? இப்ப நான் கோவமா பேசுனீங்க. நான் இவரு தானே தெரியாம நான் ஏதோ வாய் புடுக்கு தடுக்கு புடுக்குன்னு பேசிட்டேன். பரவாயில்ல, அதெல்லாம் தப்பில்ல. என்னங்க நீங்க பெரிய ஆளுன்னு சொல்லியிருக்காங்க, நீங்க எல்லாத்தையும் போடுவீங்களா? இல்ல ராஜபாட்டு ஸ்ரீபாட்டு நாரதர் அதெல்லாம் சந்தோஷமா செய்வீங்க. ஒரு காலத்துல நான் ஏதாவது தவறா பேசியிருந்தேன்னா உங்க மனசுல வச்சுக்காம என்னை இந்த மேடையில அசிங்கப்படுத்துறாதீங்க. என்னை மன்னிச்சிருங்க. இங்க இருங்க, ஒரு தடவை மட்டும் மன்னி கேக்குறதா? அவரு பிரகாஷ் அவருக்கு பதிலா வாங்கிட்டு. ஐயோ இது அட ரஞ்சித்தோ இருடி, அவன் எடுக்க முடியாது வெளியே. ஐயோ காசு என்ன? ஏய் அவன் தேடணும். ஐயோ பெட்டிக்காரங்களே, அது ரொம்ப கஷ்டம், அது உள்ள கிடக்கு. ஐயோ வீடியோ கவரேஜ். ஐயோ அவ உனக்கு மயம் வேணும். ஐயோ உங்க பையனா? நான் சொல்றேன் கேளு. என்னங்க மன்னிச்சு. ஆனா இருடி மன்னிப்பு இதே புடிச்சாரு கேப்பாங்க. மன்னிச்சிட்டே வா. அம்மா கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்பாங்க, கோல்ல விழுந்தா மன்னிப்பு கேட்கறது. சரி இருங்க, என்னதான் இருந்தாலும் நீங்க பேசுன தப்பு தான். முதல்ல இருங்க, எல்லாம் அங்க இருங்க. அவ்வளவு வார்த்தை பேசிவிட்டு ஐயா மைக் செட் காட்ட. ஏன் மறுபடியும் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்? அவங்க ரசிகர் கிட்ட மன்னிப்பு கேட்கறாங்க. அது இருடி போதும், நீ போய் அவர்கிட்ட கேளுங்க. என்னங்க மன்னிச்சிடுங்க. இத கையோட எடுத்துட்டு போயிரு உலக. இப்படி புடிச்சு தாண்டி வைக்கல, புடிச்சா போச்சு. இப்படி எல்லாம் உன்கிட்ட மன்னிப்பு மேடையில கேட்டுட்டு நான் உயிரோட நிப்பேன்னு நினைப்பா? தலைக்கு பத்திரா கொடுத்து கூட்டு வந்தியா? ஆமா. இல்ல உள்ள இருந்து இந்த 2 தட்டு முடிஞ்சு அப்பதான் இருந்து கரெக்ட். அந்த 2வது தட்டுட்டோம். வேலைய பாத்துட்டு போயா. அது உன்கிட்ட தோத்து போயிட்டேன். உன்கிட்ட மன்னிப்பு கேட்பேன்னா பெட்டிக்காருக்கு குருண மருந்தை வாங்கி கொடுத்து நானும் செத்துருவேன். தலைக்கு 100 ரூபா கொடுத்தியா? இல்ல தலைக்கு 100 ரூபா. ஏகட பேஜிட்டு பெட்டிக்காரன் குருண மருந்து வந்து கொடுறோம்ன்றியே. அவர் தானே பழச்சு என்ன பண்ண பாவம். அந்த ஆளு தான் வந்தல இருந்து ஊமு குசுமு பண்ணிக்கிட்டே இருந்தது. என்ன ஊமு குசுமு பண்ணா? அவன் தொழில பாத்துக்கிட்டு இருக்கான். என்ன தொழில்? பிரகாஷாவது வாயை திறந்து எங்க அப்பாவுக்காக பேசுவேன்னாப்ல. ஆனா பெட்டிக்கார அமுக்கமா இருந்துகிட்டே என்னென்ன வேலை பார்த்தாப்ல எனக்கு தான் தெரியும். பேச முடியாது. ஏன் என்ன வாயில புண்ணா? பிரச்சனை மனசுக்குள்ள இருக்கு. எப்படி பேசுவா? ரொம்ப முக்கியம். இது எனக்கு தேவையான்னு பேசாம இருக்கான். உனக்கு மரியாதை அவ்வளவுதான். வந்தமா பப்புனு வேஷம் போட்டோம்னா என்ன வசனம் பேசுறோமோ அந்த வசனத்தை பேசினமா, மக்கள்கிட்ட கைத்தட்டு வாங்கினமா. டிஜே
ஏப்பா நீ அங்கனையே தான் குத்துவியா? அவ்வளவுதான். அதான் புடிக்குஞ்சா போச்சு. இல்ல வயிறு இருக்கு, நெஞ்சு இருக்கு, இதெல்லாம் விட்டு அதுலயே எங்க புடிச்சா உயிர் போகுமா அங்க புடிக்கணும். எனக்கு கோவம் வருது. ஏப்பா உன்னை நெஞ்ச பிடிச்சி தள்ளி அடிக்குது, நீங்க பதிலுக்கு அடிக்காம விடுற பொம்பளை நெஞ்ச பிடித்தாலும் நம்ம என்னடா செய்ய முடியும்? நீங்களும் பதிலுக்கு தள்ள வேண்டியதானப்பா. பதிலுக்கு தள்ளுங்க. நான் அவளை நெஞ்ச பிடிச்சி தள்ள நீ ஓசில புளி பார்க்கலாம்னு ஆசைப்படுறேன். இதுக்கு பேர் தான் அது புளி. ஐ டோன்ட் லைக் மை சன். ஐ எம் வெரி டீசன்ட் மேன். நானும் அவளை நெஞ்ச பிடிச்சி தள்ளி விடுவேன். தள்ள முடியாமல்ல. தள்ளு, நல்ல ஆம்பளை தள்ளு. தள்ளிடுவேன். தள்ளிய தள்ளு தள்ளு தள்ளிடுவேன். அதுதான் இழுக்குதே உனக்கு. தள்ளுவேன். என்னாச்சு? எனக்கு ஆசை இருக்குது. எப்போ? ஆனா குடும்பம் தடுக்குது. போய் பாட்டியா பேச்ச நீ செஞ்ச மாதிரி நானும் நெஞ்ச பிடிச்சி தள்ளுறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிராது. செய்யி. என்னை பெத்த ஆத்தா என் தாய் குளங்கள் பூரா உட்காந்துருக்கு. எங்க அக்கா தங்கச்சி, எங்க ஆத்தா சின்னத்தா பெரியத்தா, எங்க அம்மாச்சி அப்பத்தா. நீங்க எல்லாம் ஒரு சொந்தக்கார. அப்ப எனக்கு எதிரியா? அதுக்கு ஒரு வார்த்தை என்னைய அவதான் மடச்சரிக்கி அப்படி செஞ்சு விட்டான்னு நீ செய்யலாமா தம்பின்னு என்னை ஒரு வார்த்தை கேட்டு விட்டாங்கன்னா என்ன பண்ணுவ? நான் மருந்து குடிச்சிட்டு சாகணும். அதுக்காக நான் டீசெண்டா நிக்கிறேன். பொம்பளை லட்சமாட நீ முதல்ல ஆம்பளை போயா. நீ ஒரு ஆளு புண்ணாக் போ போயிட்டு. ஓகே தேங்க் யூ. பேசு. நான் ஒரு மாதிரி நான் பேசு. நீ என்ன பேச? பேசு. நான் கோவப்பட்டு பேசு. பேசு விஜய், எதிர்த்து பேசு. பேசியா? நான் என்ன பேச? என் வீக்னஸ் தெரிஞ்சு அடிக்கிறாளே, உன்னை உச்சரிக்கிறேன். அறுத்துட்டு போங்க. நீங்க தான் அர்ப்பணிங்க. எச்சரிக்கிறேன். எச்சரிக்கிறீங்களா? பொம்பளைய லட்சணமா நட. நீ ஆம்பளையா முதல்ல ஒழுக்கமா. நான் ஆம்பளையா தான் வந்துட்டு இருக்கேன். நான் பொம்பளை மாதிரி தான் பேசிட்டு இருக்கேன். வாய் இப்படி பேசு. நீ வாய் இப்படி பேசுற? ஆம்பளை பேசுவேன். நானும் பேசுவேன். பேசக்கூடாது. ஏன் சட்டம் சொல்றால? பொம்பளை பேசுனான்னா வாயாடி சிரிக்குமாங்க. நீ ஆம்பளை பேசினா ஒண்ணுத்துக்கு ஆகாதங்க வாங்க. ஏய் ஆம்பளை பேசினான்னா அது சரித்திரம். பொம்பளை பேசினான்னா அட்டை தருத்திரம். அதே மாதிரி பெண்கள் பேசினா அது சகாப்தம். ஆம்பளை பேசினா அது அட்டை தருத்திரத்துல ஒண்ணா நம்பர் தருத்திரம். 20,000 30,000. ரைட் ஓகே. ரசிகரை பத்தியா என்ன மாதிரியே சொல்றேன் கேட்டுக்க. பொம்பளை இப்படி பேசினா குடும்பத்துக்கு ஆகாது. ஆம்பளை இப்படி பேசினா குடும்பமே நடத்த முடியாது. இப்படி பேசினா போயிட்டு புதன்கிழமை திரும்பிடுவேன். நீ இப்படி பேசினா போன மறு வீட்டுக்கு மறுநாளே விரட்டி விட்டுருவாங்க. ஏய் நான் மறு வீடு போவேன் வருவேன். நீ புகுந்த வீட்டுல இருந்து காலம் தானே வேண்டாங்கறேன். எல்லாம் மாமியாக்காரி மூக்க புடிச்சு அம்மிக்கல வச்சு கொர 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 உரசி புடுவா. நான்லாம் நிச்சயதார்த்த அன்னைக்கே மாமியார விஷத்தை வச்சு கொன்றுவேன். என் குடும்ப குத்து விளக்கே. ஏய் பைத்தியா, உன்னை தான் திட்டிட்டு இருக்கே, ஆடிட்டு இருக்கே. ஐ டோன்ட் கேர். பொம்பளை எப்படி நடக்கணும் கணக்கு இருக்கு. ஆம்பளை எப்படி நடக்கணும்னு கணக்குக்கு மேல கணக்கு இருக்கு. ஆணுக்கு ஒரு சட்டம் பெண்ணுக்கு ஒரு சட்டம் வச்சிருக்கேன். அப்படி இல்லையே, ஆணும் பெண்ணும் சரிசமம்னு சட்டமே வந்துருச்சு. தப்பு. உனக்கு கை தட்டினா மட்டும் அப்படியே பேச்சாம இழுச்சிக்கிட்டு இருக்க. எனக்கு கை தட்ட உனக்கு வருது. ஒத்த தட்டா தட்டி இருக்கல. நான் உங்களை தான் சொல்றேன். நான் ஒரு கை தட்டல. ரைட். ஆணும் பெண்ணும் சரிசமம். சமமா? ஆமா நேச்சம்தான். ஆணும் பெண்ணும் சமம்னு வார்த்தைக்கு பேசலாம். பேசுவேன். வாழ்க்கைக்கு சரியா வராது. ஐயா அதெல்லாம் நீங்க என்கிட்ட பேசாதீங்க. ஆம்பளையோட போட்டி போட்டு பொம்பளை ஜெயிக்க முடியாது. பொம்பளை கிட்ட போட்டி போடவே ஆம்பளையால முடியாது. இப்ப தட்டுடி செல்லம் கைய. ரைட்டு பாராட்டுறேன். இந்த 2 கையும் உன் கை 4 கை இருக்கு மொத்தம். சரி அடிக்கட்டும். ஒரு கையடிச்சு தான் இந்த கையில கிடக்குது. நான் உனக்கு கேக்குறேன், ஆம்பளைக்கு பொம்பளை சமம் இல்ல. ஆமா நான் செய்யறது நீ செஞ்சிருவியா? செய்வேன். நெசமா? நீங்க செய்யறதுக்கு மேல ஒரு படி மேலேயே செய்வேன். மாட்ட மாட்டேன். இந்த மேடையில மாட்டிக்கிறேன். நீ எந்த மேடையிலயும் விஜய் மாட்ட மாட்டேன். ரைட். சரி என் மாப்பிள்ள மதுமிதை எங்க அழகா எங்க இருந்தாலும் மேடைக்கு வா. அமைப்பாளரை கூப்பிடுவான். அவனை நடுவுல வச்சு தான் செய்ய. உட்கார வை. தம்பியை முன்னாடி உட்கார வச்சு அக்காவை செய். தம்பியை முன்னாடி வச்சு அக்காவை செய்யவா? போட்டி. சரி அவன் என் மாப்பிள்ள செருத்தான். எனக்கு தம்பி அவனை வச்சுக்கிட்டு அவனை செய்ய. அதனால என்னங்க 100 ரூபா காசு கொடுத்தா போதும். ஓ கம்பெனி பூரா இப்படித்தானா? ஆமா அந்த பத்தியா. சரி நான் செய்வேன். இல்ல செய்வேன். நான் நினைச்சேன்னா இந்த மேடையில இப்ப
இந்த செகண்டு சரி இந்த பேண்ட் டிஷர்ட் ரெண்டு கலட்டிட்டு ஓஹோ ஒரு மலை துணியில கோமணம் கட்டி விவசாயி மாதிரி ஆ இந்த கோயில்ல 30 ரவுண்டு அடிப்பேன். நீங்க உனக்கு 15 ரவுண்டு தள்ளுபடி பெண்ணுங்கிறனால நீ கோமணம் கட்டி 15 ரவுண்டு அடிச்சு வா. நீ சொல்றத நான் கேட்கறேன். நிஜமா அடையாயா நீயாவது ஒத்த கோமணம் உடம்புல ஒட்டு துணியோட வருவேன்ன நான் அத்தனையும் உச்சந்தல இருந்து உள்ளங்கால வரைக்கும் எல்லாத்தையும் அவுத்து போட்டு அம்மனமா 300 ரவுண்டு வரேன். என்ன உங்க ஆள் தட்டாம இருக்காப்ல? உன்னை மொட்டை குண்டியா பாக்குறதுல விருப்பம் இல்லையோ? சரி ஒரு பொம்பளை மொட்டை குண்டியா வரன்ற தைரியமா உனக்கு வெக்கமா இல்ல? எதுக்கு வெக்கப்படணும்? எதுக்கு வெக்கப்படணும்? டேய் எதுக்கு துணிஞ்சிட்டாடா? வா ரைட்ரா. இன்னி இறங்க வேண்டியதாடா. வா ஒன்னு சொல்றேன். அவருக்கா பாவாடையா? அது ஏன்டா ஊர்ல சாமி கும்பிட்டுருக்கா அம்புட்டு கெடுத்து குடிச்சு வைக்கக்கூடாதுடா. ஏய் தம்பி சொன்னா நான் உடனே கேட்பேன். நீ அவருக்கா? சுடுதண்ணி பிடிச்சி ஊத்தி விடுங்க. ஏற்கனவே அப்படித்தான் இருக்கு. சரி பொம்பளையா லட்சணமா நட. ஒரு பேச்சுக்கு நான் சொன்னாக்கா நீ விரும்புக்கு அப்படி செய்வேன். செய்வேன் 1000 குட்டிச்சவரை தாண்டினாலும் ஆம்பளை தான் இருந்துட்டு போ. அவனுக்கு எந்த பாதிப்பும் வராது. சரி நான்ல செவரை தாண்ட மாட்டேன். கோடி ஒரு வெள்ளை குமரி ஒரு புள்ள. கோடினா புது துணி. எது வரைக்கும்? ஒரு சலவைக்கு போயிட்டு வர வரைக்கும். அடுத்தது பழைய துணி தான். சரி குமரின்னு சொல்றது எது வரைக்கும்? ஒத்த புள்ள பக்கம் வரைக்கும். அப்புறம் உனக்கு கெல்ட்டு முண்டைன்னு மூளையில எழுதுவாங்க. ஆமா நாங்க கெல்ட்டு முண்டை நீங்க மட்டும் புள்ள பெத்து அப்படியே வயசு குமரி. 80 வயசுல நரச்ச மேசி முறுக்கி விட்டு மணவரையில மாப்பிள்ளையா உட்கார்ற தகுதி ஆண் மகனுக்கு இருக்கிறது என்பதை அடுத்து கூறுகிறேன். Very good. Okay. முறுக்கி புடிய நொறுக்கி மீசியை முறுக்கி ஆம்பளரே பொளந்துக்கிட்டு உட்காருவேன். செயல்பாடு அது இருக்கு. எப்ப கள்ள தூக்கு கருப்பட்டி தாரன்னு சொல்ல வரைக்கும் இருக்கு. ஆமா நினைப்பு ஏயா நல்ல உடம்புக்கு அது உண்டு. வேணா இப்ப இங்க சோதிச்சு பாப்போமா? நீ எதுக்கு வந்திருக்குன்னு தெரியல எனக்கு. சோதிப்போமா? நீ வேற ஏதோ டெஸ்ட் சோதிப்போமா? நீ ஏதோ செக்ஸாலஜி டாக்டர் போல இருக்கு. பாப்போமா? உங்களை நீ சோதனை பண்ற. வெரி சாரி ஐ அம் டீசன்ட் மேன். நான் ரொம்ப இன்டிசென்ட்டா இருக்க மாட்டேன். அடடா பெண்கள் இருக்காங்க. அடடா அதுக்கு மரியாதை கொடுக்கறேன் நான். அடடா ஏய் ஏய் பாய் போட்டு DJ. ஓகே ரைட். நீ போட்டு தள்ளிட்டு போடு. அதை பத்தி அவசியம் இல்லை. இப்போ நான் செய்யறப்ப நீ செய்வீங்களே நான் கேட்கறேன். ஒத்த வார்த்தை ஒரே வார்த்தை. நீ செய்யறத நான் செய்ய முடியாதுன்னு ஒரு வார்த்தை சொல்லிவிடு. இந்த கொட்டையில தூக்கு போட்டு நானும் என் மாப்பிள்ளை ராஜசேகர் ரெண்டு பேரும் சாவுங்க. அந்த காலங்கள்லாம் போயிடுச்சு. சனி போனோம் தனியா போவாது. நீ முதல்ல தொங்குற உன் காலை பிடிச்சு நான் தொங்குறேன். நான் ரெண்டு பேரும் இதை பிடிச்சுக்கிட்டு தொங்குறேன். காலை பிடிச்சு தொங்குனாலும் சரி. நீ சொல்லிவிடு ஒத்த வார்த்தை. என்ன வார்த்தை? நீ செய்யறத நான் செய்ய முடியாதுன்னு சொல்லு. சரி சொல்லவா? நீங்க அசிங்கப்பட்டுருவீங்க, நீங்க அவமானப்பட்டுருவீங்க, நீங்க துப்பு பட்டுருவீங்க, நீங்க பரிதாபப்பட்டுருவீங்க, நான் உங்க மேல பாவப்பட்டுருவேன். சிங்கம் சொல்லவா? களை இறங்கி பிரகாஷ் உங்க அப்பாவை இந்த மேடையில் அசிங்கப்படுத்துறேன். நாளை மணி நீ நாடகம் கொடுக்காம இருக்க கூடாது. ரூபன் காமிச்சு கொடுத்துருவா. இந்த இடத்துல அடுத்த வருஷம் நாடகத்துக்கு என்னைய போடையில நான் ஒரு புள்ளையோட வரக்கூடிய திறமை என்கிட்ட இருக்கு. புள்ள பெப்பேன். 10 மாசம் சுமந்து உங்களால பெக்க முடியுமா? இது ஒரு பேச்சுன்னு பேசுறாங்க. உன்னா புள்ள பக்க முடியுமா? வேற பேச்சே இல்லையா? ரூபன் இந்த பேச்சுக்கு இந்த மேடையோட ஒரு முடிவு கட்டுறேன். இன்னைக்கு இந்த பிள்ளையும் பேசக்கூடாதுன்னா நீ யார்கிட்டையும் இந்த வார்த்தை நீ கேட்க கூடாது. நான் புள்ள பெக்கிறேன். மறு பேச்சு இல்ல. நான் புள்ள பெக்கிறேன். என்னது? எப்படி? நான் புள்ள பெக்கிறேன். ஏய் எப்படியா? அதெல்லாம் பேசாங்க. நான் புள்ள பெக்கிறேன்டே. சரி வா புள்ள விடு. வா லைட் நிப்பாட்டுப்பா. புள்ள விடு. லைட் நிப்பாட்டுப்பா. எனக்கு வெளிச்சமா இருந்தா தான். எனக்கு லைட் நிப்பாட்டினா தான் மூடு வரும். எனக்கு லைட் நிப்பாட்ட சொல்லு. சரி நான் புள்ள கொடுப்பேன். உங்களுக்கு நான் புள்ள கொடுக்குறேன். நீங்க எனக்கு கொடுக்க முடியாது. ஏன் சொன்னா? ஏன்? நான் உங்களுக்கு கொடுக்குறேன். எது வழியா பெப்பீங்க? சரி நீ எது வழியா பெப்ப? நான் அது வழியா பெப்பேன். நானும் இது வழியா பெக்கறேன். எப்படி பெக்க முடியும்? அட ஆபரேஷன் பண்ணி கூட எடுத்துட்டு போறாங்க. சரி லைட் நிப்பாட்டு. எதுக்கு? அட நிப்பாட்டியா கால்ல 100 ரூபாய் கூட சேர்த்து தரேன். ஏய் ஒன்னு தெரிஞ்சுக்க. என்னது? நீ எனக்கு புள்ள கொடுத்தாலும் நான் உனக்கு புள்ள கொடுத்தாலும் நீ தான் பெக்கணுமே தவிர நான் பெக்க முடியாது. அப்ப நீங்க இதெல்லாம் கேட்டுட்டு எதுக்கு உயிரோட இருக்கீங்க? இன்னேரம் தூக்கு மாட்டி செத்து இருக்கணும். எதுக்கு ஜாகணும்? தெரிஞ்சுக்க. டேமேஜ் உனக்கு தான். வேலி மேல சேலை விழுந்தா மேல வேலி விழுந்தாலும் கிளியறது சேலைதான். சரி உனக்கு தான் கிளிவே தவிர எனக்கு கிளியாது. அத கிழிஞ்சாலும் விட மாட்டேங்கிறீங்களே. கிழிஞ்சா அப்படி விடுவாங்க. ஆமா முகரைய பாரு முகரைய. நான் உன்னை கேக்குறேன். என்ன? நீ தமிழ்நாட்டு பிள்ளையா? ஆமா. உனக்கு கலாச்சாரம் தெரியுமா? தெரியுமே. பண்பாடு தெரியுமா? தெரியுமே. என்ன தெரிஞ்சு கிழிச்சது? நான் கேக்குறேன் பதில் சொல்லு. என்னையா? சொல்றியா? சொல்றேன். வயசுக்கு வந்தியா? ஐயோ ஐயோ
என்னம்மா தேவை என்ன? ஏய். என்னடா இப்ப இந்த நேரத்துல இந்த மியூசிக் தேவையா? நான் வயசுக்கு வந்தேன் தான் கேட்டேன். நீ ஃபர்ஸ்ட் நைட் மியூசிக் கொடுத்துருக்க. வெக்கம் ஏய் வெக்கம்னு இருக்கா இல்லையா? யாரு வயசுக்கு வந்துடாக்க அவனை போய் கெடுக்க? இல்ல தம்பி கிட்ட. அவன் தான் பார்த்தானா? அக்கா கேக்குதுக்கா. என்னக்கா வந்துட்டீங்களா இல்ல? அது ஏய் 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 அடி பேய் உடிச்ச சிரிக்கி. இல்லைங்க, எதுக்கு பிடிச்சிருக்கீங்க? நீங்க கேட்ட கேள்வி எனக்கு வெக்க வந்து சிப்பு வந்துருச்சு. சிரிப்பு வந்துருச்சா? சிரிப்பு வந்துருச்சு. சரி வயசுக்கு வந்தியா இல்லையா? வயசுக்கு வந்துட்டேன். அக்கா கங்க்ராச்சுலேஷன், நான் மாமாவாக போறேன். என்னடா வயசுக்கு வந்தோடனே மாமாவா போறீங்க? அக்காவுக்கு மாமாவா? அப்ப நீ தான் உங்க அக்காளுக்கு மாமாவோட? இல்லங்க, எங்க அக்கா கல்யாணம் முடிஞ்சு நாளைக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா வயசு சொல்றியா? அப்பா உங்களை நம்பி நாடத்துக்கே வர. அடே அது மாசமா இருந்தா தான் அப்படி மாமாவை அப்புறம் சொல்லணும். வயசுக்கு வந்து சொல்லக்கூடாது. கல்யாணம் முடிப்பாங்களா வயசுக்கு வந்தா? அது அப்புறம் வயசுக்கு வந்தியில வந்துட்டேன். குச்சி கட்டினாங்களா? கட்டினாங்க. ஏன் அப்படி கொண்டுற? இல்ல அது அந்த விஷயத்தை நினைச்சு பார்க்கற எனக்கு கூசுது. அந்த கதவுக்கு என்ன விடுறான்னு சொன்னா இல்லையா? அதுக்கு எல்லாத்துக்கும் என்ன விட்டு தான் ஆகணும். இதுக்கெல்லாம் என்ன விட வேண்டிய அவசியம் இல்லை, எனக்கு தெரியும். போயிருமா? உள்ள விட்டாங்களா? ஐயோ, அன்னைக்கே விடக்கூடாது, தப்பு. குடிசுக்குள்ள விட்டாங்களான்னு கேட்குறேன். அன்னைக்கே குடிசுக்குள்ள விட்டாங்க. நீ எதை நினைச்ச? நீங்க எதை சொன்னீங்க? ரைட்டு. குடிசுக்குள்ள விட்டாங்கல்ல, ஜாமான் போட்டாங்களா? நல்லா போட்டாங்க. நல்லா போட்டாங்களா? ஆமா. என்னடி போட்டாங்க? நீங்க தானே ஜாமான் போட்டாங்க. நீ எந்த ஜாமான் சொல்ற? நீங்க எதை சொன்னீங்க? ஏய், குடிசைக்கு வாசல்ல 3 ஜாமான் போடுவியா? என்னன்னா? ஒரு உலக்க, ஆமா ஆமா ஆமா, ஒரு விளக்கமாறு, ஆமா ஆமா ஆமா, கருக்கு என்ன தா போடுவாங்களா? தா வயசுக்கு அந்த பிள்ளைங்க யாரையா கேக்குற? எல்லாத்தையும் இந்த பொங்கலால தான் கேட்குறேன். சரி சரி, போட்டாங்க போட்டாங்களா? போட்டாங்க. இது ஏன் போடுறேன் சொல்லு. அது வந்து கன்னி பெண்களை பேய் பிசாசு தீண்டிடக்கூடாது, தீட்டு அப்படிங்கிறதுக்காக இந்த 3 சாமானை போட்டாங்க. என்னது என்னது? கன்னி பெண்களை தீண்டக்கூடாது. அது ஏன் உங்களை 1 மாசத்துக்கு தனியா தள்ளி வைக்கிறாங்க? ஐயோ, கன்னி பொண்ணியா இப்படி தொட்டனா போதும் கண்ணு போயிரும். சின்னதா கரண்டா அடிக்கேன். அது என்ன தீட்டு தீட்டுக்கிறேன்? அந்த அளவுக்கு தீட்டு. 30 நாளைக்கு அந்நிய நாடவன் யாருமே பார்க்கவே கூடாது, முகத்தை மூடிக்கணும். ஏன் மெண்டலு, என்னை பொறுத்தவரை தீட்டுங்கிற ஒரு வார்த்தை தப்பு. என்னங்க சொல்றீங்க புதுசா? தீட்டுன்னு சொன்னது உனக்கு சொல்லல, அது வேற யாருக்கு? முதல்ல இதெல்லாம் தெரிஞ்சுக்குங்க. உலகத்துல தீட்டுன்னு யாருக்கு சொன்னான் தெரியுமா? யாருக்கு? நீ வயசுக்கு வந்த உடனே உன்னை கட்டிக்கு போறான்ல முறக்காரன், ஆமா, அத்தை மகன் மாமன், இந்த நிக்கிறான் பாருங்க அண்ணன் மகன், அவனுக்கு சொன்ன வார்த்தை அது. டேய் தம்பி, டேய் ஏறு, டேய் உங்க அக்கா மக வயசுக்கு வந்துட்டா நீ தீட்டு. எதை? அதான் கேட்டுட்டு இருக்கேன். நீ கட்டிக்கு போற உள்ள உங்க அத்தை மக வயசுக்கு வந்துட்டா நீ தீட்டு. எதை? புத்திய தீட்டு. ஓஹோ. இனி எப்படி அவளை வச்சு குடும்பம் நடத்தணும், காசு பணம் சேர்க்கணும், புள்ள விட்டு வைக்கணுங்கிறத தீட்டுறான்னு அவனுக்கு சொன்னது. அப்படியா? இந்த 3 ஜாமான் ஏன் போடுறான் தெரியுமா? ஏங்க உலக்க ஏன் போடுறான்னா பண்பாடு அதுல கொண்டு வச்சிருக்கான் பாருங்க. உலக்கை இல்லையா? நீ குடிசைக்குள்ள இருந்து வெளியில வரல, ஆமா, அப்ப அந்த உலக்க அப்படி தாண்டி தான் வரணும். ஆமா ஆமா, நான் நல்லா தாண்டறேன். அப்படி நின்னுட்டியா? இப்ப 2 காலுக்கு நடுவு உலக்க கிடக்கு. ஏய் கிடக்குன்னு நினைச்சுக்கடி. நினைச்சுக்கணுமா? அதுக்கான உரல உலக்கெல்லாம் கேட்கணும், அரிச்சு தான் நம்ம அது. சரி சரி, உலக்க கிடக்கு. இப்ப நீ குனிஞ்சு பாரு. அப்படி பார்த்த உடனே உன் மனசு நினைக்கணும், என்னது? நம்ம உலக்கைக்கு ரெடி ஆயிட்டோம். அப்பயே வா. உலக்க முடிச்சு வேலை பார்க்குற பொறுப்பு வந்துருச்சு. அரிசி குத்து அக்கா மகளே, நீ கை பிடிச்சி கைய மாத்தி உலக்கையத்தான் கைய மாத்தி குத்தும்போது, அரிசி குத்தும்போது வலிக்கவில்லையா? அப்படி உலக்க பிடிச்சி வேலை பார்க்குற பொறுப்பு வந்துருச்சுன்னு காட்டத்தான் அந்த உலக்க. அப்படியா? விளக்கமாறு போடுறானா? ஏன் அது பேயை அடிச்சு தொடர்த்துறதுக்கு. என்ன பேய் விளக்கமாத்துல அடிச்சா? ஆமா, அது ரோசம் வந்து நம்மள விளக்க மாத்திர அடிச்சுட்டாங்க, இவன் முகரையில முழிக்க கூடாதுன்னு போயிரும். மனுஷனே விளக்கமாத்துல அடிச்சா ரோசப்பட மாட்டேங்கிறா. ஐயோ, பேய் ரோசப்பட போதா? அது அதுக்கல்ல. விளக்கமாறு போடுறது எதுக்குன்னா, எதுக்கு? நல்ல கவனமாக்கல். இந்த உலக்கையை விட்டுட்டு வேற உலக்கையை தேடினா உனக்கு விளக்கமாறு பிஞ்சு போகும். அதே மாதிரி உலக்க இருக்கணும் காட்டத்தான் அந்த விளக்கமாறு. உலக்க அப்படி இருக்குமா? கற்கருவாது தெரியுமா? குடிச்சுக்கிட்டு இதையும் மீறி கண்ணை கட்டிட்டு வேற உலக்கையை தேடலாம்னு நினைச்சேன்னா உன் புருஷன் உன்னைய குறன்னு அறுத்து போடாண்டி கற்கருவால திருப்பி நான் வச்சு குறன்னு அறுத்து விடுவேன் அப்படின்னு காட்டத்தான் அந்த கற்கருவா. இதெல்லாம் தமிழோட திரு பண்பாடு. அப்படியா? தெரிஞ்சு பழகிக்க. தொடாம பேசு கையெடு முதல்ல மேல இருந்து. பேச்சா இருக்கல அப்படியே மேல நைஸா கை வைக்கிறேன்னா
என்ன தொடக்கூடாது. எதுக்கு தொடுற? ஒரு அன்னைக்கெல்லாம் போட்டு அமுக்குனே எதையாச்சும் புள்ளைய போட்டு அமுக்கு என் பேரை போட்டுக்கிட்டு உருட்டு. அது என்னன்னு தெரியல, யாரை போட்டு அமுக்கலாம்னு இருக்கு. இந்த வசனத்தை மட்டும் எல்லா பிள்ளைகிட்டையும் மாத்த மாட்டேங்கிறியா? சரி, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? வியாபாரம், பிசினஸ். கம் ஆன் டெல் மீ. நான் 7 வயசுல எழுதி வித்தவன். நான் 7 வயசுல எழுதி வித்தவன். 16 வயசுல படிச்சு நின்னவன். நான் ஏறு, முடிஞ்சா ஏறு, உட்காந்து ஏறு, படுத்து ஏறு, சாட்சி ஏறு, அருகே ஏறு, வந்து ஏறு. ஏழா ஏறா? ஐயோ நான் ரூ போடல, லூ போட்டியா? அதானே உங்களுக்கு தேவை. இல்லையா? என்ன பொள்ளாச்சி இல்லையா, யாழ்ப்பாணம் இல்லையா? உங்களுக்கு எது பிடிக்கும்? தர்பூசணி மாதிரி இருக்கு. எதையுமே விட மாட்டீங்க. அன்பளிப்பு அங்க கொடு. ஏழை விக்க வந்த உம்மா. போயா முதல்ல உள்ள. ஆளை பாரு, இவ்வளவு நேரம் ஏதாவது அறிவுபூர்வமா பேசுன, இப்ப உங்க அம்மா கோத்தான் பாடிக்கிட்டு இருக்கிற. சச்சா அம்மா. யாருக்கு? ஏழை விக்க வந்த அம்மா. போய் ஏழை தரையா சும்மா. ஏலிய வைக்க வந்த அம்மா உங்க ஏலிய தரைய சும்மா. என்னங்க பல வருஷமா இதே தான் செய்யறீங்க. பாரம்பரியமா அப்படிதான் செய்யறது. மாத்தி திரும்பிக்கிறியா? என்னையா பண்ற? எங்க கொண்டு வாய வைக்கிற? சீ, உன் முகத்தை பார்த்தேன். எது முகமா இது? ஒரே சைஸ்ல தான் இருக்கு. கண்ணு சின்னதா பாருங்க. அப்ப ஐயோ கிச்சு கிச்சு முட்டுறீங்க. விஜி. என்னங்க? விஜி சொல்லுங்க. விஜி, என்ன? நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கவா? என்ன கேட்க போறீங்க புதுசா? நான் எப்படி கேட்கறதுன்னு தெரியல. வாயால தான் கேட்கணும். இல்லை, எனக்கு இது ஃபர்ஸ்ட் டைம். எனக்கு இது பல தடவையா? தெரியல. உதுத்த முண்டா பேச்சுக்கு தான். அதானே பார்த்தேன். எனக்கு லேடிஸ் இந்த மாதிரி பேசி பழக்கம் இல்லை. ஏன் செய்க தானே? வெக்கப்படுற பொம்பளை பிள்ளைய தைரியமா நிற்கிறாங்க. ஆம்பளை நம்ம போய் வெக்கப்படலாமாப்பா? உதுத்து சிரிக்கி பேச உன் கூட என்னைக்கு சேர்ந்தனா அப்படியே ஆயிடுச்சு. அப்படி இல்லைங்க, மனசில் விட்டது சொல்லிவிடுறது. நான் உங்களை ஓப்பனாக நல்லா ஒரு வார்த்தை கேட்கலாம். முடியுமா? சரி, வேணாம், சண்டைக்கு வர்ற. சரி, நீயே நீ ஓப்பனா நானா மாட்டேன்ன ஒரு வார்த்தை கேட்குறியா? என்ன மெண்டலு? நம்ம இன்னைக்கு 2 பேருமே ஓப்பனா. நான் உன்னைய விரும்புறேன், நீ என்னைய விரும்புகிறாயா? நல்லா. ஐ லவ் யூ. அப்படின்னா நான் உன்னை காதலிக்கிறேன். ஆஹா, நீ? நானும் உங்களை காதல் இக்கிறேன். காதல் இக்கிறியா? அதை பிரிக்க கூடாது. என்ன தப்பு சிரிக்கிறீங்களே? என்ன பிரிச்சா அர்த்தம் இல்லாமல் போயிடும். நல்ல வேலை காதை அழிக்கிறேன், மூக்கு அழிக்கிறேன்னு சொல்லாவிட்டே. உன்னை நான் எப்படி நினச்சிருக்கேன் தெரியுமா? சொல்லுங்க. காதல் எப்படி எப்படி காதல் தெரியுமா? அடுக்கு மல்லிய அடுக்கு மல்லிய 2 தோல் பிடிக்குது
மனம் துடி துடிக்குது நீ தொட்டா போதும் சொர்க்கலோகம் முன்னால் வரும் நீ தொட்டா போதும் சொர்க்கலோகம் முன்னால் வரும் அட ஆளாகி நாளாச்சி வந்தால் என்ன சாத்தி முள்ள முட்டு நீ வாடி செல்லச்சிட்டு சாத்தி முள்ள முட்டு நான் தாரே செல்லச்சிட்டு நீயாக வந்து மல்லிகை ஆள் பிடிக்குது மல்லிகை தோல் பிடிக்குது நீ தொட்டால் போதும் என் மனசுள்ளதெல்லாம் உங்கள்கிட்ட கொட்டிட்டேன். உனக்கு எதுவும் சொல்லணும்னு தோணுச்சுன்னா ஓப்பனா சொல்லு. நாளைக்கு நம்ம 2 பேருக்கு கல்யாணம் ஆகி என்னை அந்த வேலை செய்ய இந்த வேலை செய்ய நீங்க சொல்லக்கூடாது. ஒரு வேலை செய்யலன்னா அப்புறம் என்ன மேற்கு நான் உன்னை கல்யாணம் பண்ண? நான் உங்களை பார்க்க நீங்க என்ன பார்க்க இதே வேலையா இருக்கணும். என்னை அம்மியற சம அப்படின்னு சொல்லக்கூடாது. ஆமா கை வலிக்குது மாமா வந்து கை பிடிச்சி அம்மி அரைக்கணும். ஆமா கை வலிக்குது மாமா வந்து கை பிடிச்சி அம்மி அரைக்கணும். ஆமா அம்மி இழுத்தரைக்கிற போது உன்னை இழுத்ததுக்குது பாரு. அழுத்தமான ஆளு எனக்கு இழுத்ததுக்கு கேளு. கை வலிக்குது மாமா கை பிடிச்சி அம்மி அரைக்கணும். அம்மி இறப்பது பொம்பளை வேலை தாண்டு. அடாதுக்கு போய் என்ன எடுப்பது ஏண்டு. அது அம்மி இறப்பது பொம்பளை வேலை தாண்டி. அடாதுக்கு போய் என்ன எடுப்பது ஏண்டு. நீ இழுத்த போது
சொத்தரைக்கிற மானே எழுத்தமான ஆளு கழுத்தறுப்பது ஏண்டி இறப்பது ஆண்டி அதுக்கு போய் என்ன இழப்பது ஏண்டி இனிமேல் நீ அம்மி அரைக்க வேண்டாம், ஏங்க மாவாட்ட வேண்டாம், உனக்கு கிரைண்டரு மிக்ஸி எல்லாம் வாங்கி தரேன். அப்படியா? இனிமேல் சுவிட்சை போட்டு டர்ரு டர்ருன்னு அதுலயே அடைச்சுக்க. அப்ப என்ன எந்த வேலையும் செய்ய வேணான்றீங்களா? உன்னை வெங்காயம் கூட உரிக்க விட மாட்டேன். அப்படியா? வெங்காயம் உரிச்சா கூட கண்ணுல தண்ணி வரும். ஆஹா, தண்ணி வர்றதுக்கு நான் விடவே மாட்டேன். இப்படி ஒரு மாப்பிள்ளை இருந்தா என் மனசு எப்படி தெரியுமா இருக்கும்? அப்படியே இன்பமா இருக்கும். அப்படியா? சொல்லவா? இன்பமே என்னங்க? என்னாச்சு? என்னது? ஏண்டி நெஞ்சன போதுமேன்னா இப்படியா கொண்டு வந்து இளவட்டக்கல்ல தூக்கி அடிச்சு? ஐயோ, நவரசத்தை நடிச்சு காட்டுனேன். நீ புளி ரசத்தை கரைச்சே ஊத்தி இருக்கலாம். அப்படி எதுக்கு? காதல் பூமுகம் நாடு